நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க. எப்படி ரெண்டு கண்ணா இருக்கும்? விஷமும் விஷத்தை முறிக்கிற மருந்து ரெண்டு எப்படி ஒன்னா இருக்கும்? எப்படி ஒன்னா இருக்கும் சொல்லுங்க? திராவிடம் என்பது தமிழ் தேசிய இன மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய கொள்கை, அதான் அதனுடைய நோக்கம். தமிழ் தேசியம் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய நோக்கம். ரெண்டு ஒன்னா. பச்சிலம்பாலகன் என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே 5 குண்டுகளை தாங்கி மரணித்து கிடக்கிற போது பதறி துடிக்கும் தமிழ் தேசியம். அதே நேரம் சிறிதும் பதட்டம் இல்லாமல் பதவி ஏற்கும் திராவிடம். ரெண்டு ஒன்னா. பெண்ணிய உரிமையை பேசும், ஆனால் பெண்ணிய உரிமையை கொடுக்கும், நிறைவேற்றும் தமிழ் தேசியம். ரெண்டு ஒன்னா. எவ்வளவு பேசிட்டே இருக்க போக முடியும்? நீங்க என்ன ரெண்டு ஒண்ணு இல்ல கண்ணுன்னு சொல்றாருன்றீங்க? அது எப்படி தம்பி சமம்னு நீங்க சொல்லுவீங்க? எப்படி சமம்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க ரெண்டும்? மொழி கொள்கையில இருமொழி கொள்கை. அடுத்தவன் மொழி எப்படி தம்பி எனக்கு கொள்கை மொழியா இருக்க முடியும்? எப்படி? எங்க அப்பாவும் அப்பா, அடுத்த வீட்டுக்காரனா அப்பாவா? அது எப்படி? எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறாங்க. நான் அம்மானு கூப்பிடுவேன், அன்போட கூப்பிடுவேன். ஆனால் பெற்றவள் ஒருத்தி தான். அது மாதிரி எனக்கு கொள்கை மொழி என் தாய்மொழி. எனக்கு மட்டும் இல்ல, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளிக்கு, பீகாரிக்கு, குஜராத்திக்கு, உலகெங்கும் அவனவன் தாய்மொழி தான் கொள்கை மொழியா இருக்க முடியும். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். உலக மொழிகளுக்கெல்லாம் நாங்கள் பற்றாளர்கள், நேசர்கள். ஆனால் எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிரானவர்கள். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, இந்தி உட்பட. விரும்பினால் கற்போம். என் கூட நிக்கிறான் என் தம்பி, ராணுவத்திலிருந்து விருப்போய்வு பெற்று வந்திருக்கான் என் கூட. அவனுக்கு ஹிந்தி தெரியாது. ராணுவத்துக்கு போய் சேர்ந்து கத்துக்கிட்டான். மொழி வேணும்னா கத்துக்கலாங்க. அதை கொள்கையை அப்படி கொண்டு வருவ? தமிழ் தேசிய கோட்பாடு என்பது மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. தமிழே எங்கள் மொழி, அதான் எங்கள் கொள்கை மொழி. நிறைய கொள்கை மாறுபாடு இருக்குல்ல. அதை அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா விளக்கம் சொல்லுவாரா? திராவிடம் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்படி தெரியாது, அப்படிதான் இருக்க. அவர் தெளிவாக சொல்றாங்களே. அவங்க தொலைக்காட்சியில விவாதிக்கிற அவங்க கருத்தாளர்கள்லாம் அப்படி சொல்லலையே. திராவிடமும் வேணுங்கிறாங்க. திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன? இதற்காக திராவிடம் வேண்டும், இதற்காக தமிழ் தேசியம் வேண்டும். விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா? யார் விளக்கம் சொல்லுவா? எங்களுக்கு தெரியல, யார் சொல்லுவா? மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி? பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அவனுக்கு 10% ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? அருந்ததிற்கு உள்விதிக்கீடு 3 விழுக்காடு, அதை ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? சும்மா சமூக நீதி. திமுக கூட தான் ரொம்ப நாளா சமூக நீதி பேசிட்டு இருக்கு. அது சமகால நீதி கூட இல்ல. எங்க இருக்கு நீதி? பெண்ணிய உரிமையை பேசிக்கொண்டே இருக்கும். கொடுத்திருக்கா? தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் சரிபாதி விழுக்காடு கொடுத்திருக்கா? ஆணுக்கு பெண் சமம், இதான சமம்? ஆணும் பெண்ணும் சமம், அதான் தமிழ் தேசிய கோட்பாடு. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை, இது தமிழ் தேசியம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, தமிழ் தேசியம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தமிழ் தேசியம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? திராவிடம் என்ன சொல்லுது? திராவிடத்தின் பிதாமகன் எங்களையா பெரியார் என்ன சொல்றாரு? துணி விலை ஏறி போச்சு, பல்லச்சி பறச்சி எல்லாம் துணி விலை போட்டு ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா? இது பெண்ணிய உரிமை. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர இன்னொரு தாத்தா மூக்காய தவிரும் பர்மாவுக்கு போறாங்க. கேட்டுக்க, கதை இல்ல, குட்டி கதை இல்ல, வரலாறு. 2 பேரும் பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் படுத்து இப்படி படுத்து தலைமுடி அப்படி விரிச்சு பாய் போல இதுல நடந்து போக சொல்லி எங்க தாத்தாவை சொல்லும் போது நின்னுட்டாரு. பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து இனத்திலிருந்து வந்திருக்கேன், அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிக்க சொல்லி 2 பக்கமும் எந்திரிச்சு வர கும்பிட்டு நடந்து போனார். இல்லைன்னா நான் அப்படியே திரும்பி போயிருவேன். யாரு பெண்ணிய உரிமை? இப்போ என்னது தம்பி? குடிச்சா பல பேர் தாலி அறுத்து போடுவான் தம்பி. கொலகாரப்பைய ஒருத்தனை தான் கொள்வான், ஒருத்த தாலியத்தையும் அறுப்பான். அவ குடிச்சா பல பேர் குடும்பத்தை கெடுத்து போடுவான் அப்படின்னு மதுக்கடையை மூட சொல்றது தமிழ் தேசியம். படிக்கிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது, குடிக்கிறதுக்கு 1100 300 தீபாவளிக்கு அதுக்கும் மதுக்கடைகளை திறக்கிறது.
தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறக்கணும்னு சொல்றது தமிழ் தேசியம். தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து கொண்டிருப்பது திராவிடம். 2 ஒண்ணுனா எப்படி? எப்படி தம்பி? எப்படி தம்பி வில்லனும் கதாநாயகனும் ஒண்ணாக முடியும்? அது வேற, இது வேற. அதான் திரும்பி திரும்பி சொல்றனே, தம்பிங்கிற உறவு வேற, கொள்கையில எதிரி வேற, முரண் வேற. என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரி தான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். எதிரி தான். கடவுள் இல்லை என்று ஏன் சொன்னாரு? பெரியார் ஏன் சொன்னாரு? அதனால அம்பேத்கர் ஏன் கடவுள் இந்த மறுப்புக்கு வந்தாங்க? பேசுவோமா? முதல்ல பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை, நீனும் நானும் ஒண்ணு. எவ்வளவு காலத்தில் இருக்கு பாருங்க, பிறப்போக்கும் எங்களுடைய மறை. அதுக்கு பிறகு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். எங்க தாத்தா பட்டுக்கோட்டை பல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் பாடிட்டான் சாதியை ஏற்றதாழ்வு இல்லைன்ட்டு. கேளுங்க தம்பி, கேட்டீங்க இல்லைன்ட்டு. ஆனால் சாதி இருக்கு, பிறப்பின் அடிப்படை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு வரும்போது அது இல்லை. நீனும் நானும் மனிதன் ஒரே ஒரு ஒண்ணுன்னு பேசும்போது இல்ல. அது எப்படி சாதி இல்லைன்னு போகும்? அது சாஸ்திரத்துல இருக்கு. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது கோட்பாடு என்பதே சாஸ்திரத்துல இருக்கும்போது சாஸ்திரம் பொய். அடுத்த வார்த்தை வருது, உன்னை என்னையும் பிரிக்கிறது சாஸ்திரம் தான்னா அது இல்லை, வேண்டாம், பொய் என்று வருது. அப்ப என்ன ஆயிருது? சாஸ்திரம் எப்படி பொய்யாகும்? அது கடவுள் சொன்னதுன்னு. அப்ப மெயின் வில்லா வந்தானாடா, உன்னை என்னையும் பிளந்து பிரிக்கிற, தாழ்த்தி வீழ்த்துகிற, இந்த தீண்டாமை, இழிவு, சாதிய கொடுமையில் சிக்க வைப்பது இந்த கடவுள் தானா? கடவுள் இல்லை. இதுதான் கோட்பாடு. அப்ப கொள்கை எங்க வருது? யார நீ கடவுளே ஆனாலும் எனக்கு எதிரா வந்தா எதிர்தான் அப்படிங்கும்போது அப்புறம் இதுல அண்ணன் என்ன தம்பி என்ன? கோட்பாடு இங்க வர தம்பி. நாம் தமிழர், தமிழ் தேசியத்திற்கு இதய துடிப்பில் வாழ்பவர்கள் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவர்கள். ரத்த உறவை விட லட்சிய உறவு தான் மேலானது. குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் மேலானது. இப்ப இங்க பாருங்க, இவன் எவனும் என் கூட பிறந்தவன் இல்ல, ஆனால் இவன் தான் என் கூட பிறந்தவன். உங்களுக்கு புரியுதா? அதனால அண்ணன் தம்பிங்கிறது வேற. வெளியில ஒண்ணு என்ன தம்பி எப்படி இருக்கீங்களா அது வேற. ஆனால் கொள்கைன்னு வந்துட்டா பகைதான். அப்ப காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க காங்கிரஸ் எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வரலாற்று பகைவன், தமிழினத்தின் வரலாற்று பகைவன். விடுதலை பெற்ற இந்தியாவை இந்த 78 ஆண்டுகள், 76 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திளைப்பதற்கு காரணம், பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரஸ். நீங்க எதிர்க்கிற நீட்டை கொண்டு வந்தவன் காங்கிரஸ். நீங்க எதிர்க்கிற ஜிஎஸ்டி, என்ஐஏ, என்ஆர்சி எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார்? சொல்லுங்க, கொண்டு வந்தது யார் தம்பி? கண்ணு முன்னாடி என் இனத்தில், என் இன மக்களை 1,76,000 மக்களை கொன்று குவித்தவன் காங்கிரஸ். அமைதிப்படைங்கிற பெயர்ல அநியாயப்படை அனுப்பி, பீஸ் கீப்பிங் போர்ஸ், பீஸ் பீப்புள் கில்லிங் போர்ஸ் அனுப்பிய மக்களை 26-16 மக்களை கொன்று குவித்தது காங்கிரஸ். அதனுடைய ஆட்சி, அதனுடைய தலைவர், அதனுடைய ராணுவம். இதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. கச்சத்தீவை தாந்தோணித்தனமா எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். காவிரி நதியில் 400 TMC எனக்கு வந்துகிட்டு இருந்ததா இல்லையா? கேள்விக்கு பதில். நிறுத்தினது யாரு? ஐயா கருணாநிதி தொடுத்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு சொன்னி இந்திரா காந்தி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சா. இவர் பதவி கலைச்சு விட்டுருவாங்களோன்ட்டு பாய்ந்துகிட்டு வழக்கை திரும்ப பெற்றார். அன்னைக்கு பறிகொண்டது என் உரிமை. எதெல்லாம் காங்கிரஸ் நீங்க அப்படி காங்கிரஸ் பிஜேபி மதவாதம், காங்கிரஸ் மிதவாதமா? RSS பிஜேபி பாபர் மசூதியை இடிப்பான், காங்கிரஸ் இடிக்க அனுமதிப்பான். இடிக்கும் போது ஆட்சி யாருது? நரசிம்மராவ். யார் ஆட்சி? காங்கிரஸ். பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டினார் மோடி, கங்க்ராச்சுலேஷன் பண்ணது ராகுல் காந்தி. ஆமாவா இல்லையா? எதுல நீ மாறுபடுற தம்பி? அவன் சவுண்ட் இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ்மா. இவன் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ். அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. என்ன வேறுபாடு? அவன் ஓங்கி கழுத்தை வெட்டி துண்டாக்குவான், இடுப்புல குத்தி குத்தி கொள்ளுவான், 2 பேரும் கொள்ளுவான். அப்புறம் காங்கிரஸ் எந்த வழியில ஆட்சி எப்போதுல இருந்தது? சகிக்க முடியாத ஊழல். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் எதுல காங்கிரஸ்? இந்திய வலுக்கட்டாயமாக திணித்ததவன் காங்கிரஸ். என் மொத்த உரிமையும் பறித்ததவன் அவன் தான். கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? சொல்லுங்க தம்பி. இந்த கொடிய திட்டங்கள் உள்ளது அணுவிலே கொண்டாந்து வச்சது யாரு? ராகுல் காந்தி அப்பாவா இல்லையா? ஏதாவது பேசக்கூடாது. காங்கிரஸ் பொது எதிரினா அவன் என்ன எதிரி? எந்த இடத்துல அதிமுகவை நீங்க புனிதப்படுத்துறீங்க? ஊழல்னா அதிமுக ஊழல் இல்லையா?
அதிமுகவின் தலைவி ஊழல் குற்றச்சாட்டு சிறையில் இருந்தது, அதை மறந்துடுவீங்களா? பேசிக்காதீங்க தம்பி.